வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரேண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. நந்து அக்ஷயா தூக்கிட்டு வரனால எங்க நந்துக்குட்டி எங்க போனீங்க இவ்வளவு நேரம் அக்கா கூட? அக்கா எனக்கு சாக்கி கொடுத்தாங்களே சாப்பிட்டு வந்தனே. அச்சச்சோ நந்துக்குட்டி சாக்லேட் சாப்பிட்டியா? பாட்டி நான் ஒண்ணு தான் சாப்பிட்டேன், ரொம்ப சாப்பிடல. அப்புறம் அம்மா சொல்லிருக்காங்க பல்லு பூச்சி வந்துரும், தொப்பையில பூச்சி வந்துரும். நந்துக்குட்டிக்கு அவ்வளவு விவரம் தெரியுமா? பல்லுல தொப்பையில எல்லாம் பூச்சி வந்துரும்னு. நந்துக்குட்டி ஆமாண்டா, தொப்பையில பூச்சி வந்துரும், பல்லெல்லாம் பூச்சி வந்துரும். அப்புறம் பாப்பா சிரிக்கும் போதெல்லாம் ஒரே சொத்த பல்லா இருக்கும். நல்லாவே இல்லை அந்த பாப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. நந்துக்குட்டிக்கு தான் ஜிண்டு போட்டு வச்சிருவோமா? நாளைக்கு கண்டிப்பா உனக்கு அக்கா சிண்டு போட்டு அழகா வச்சுடுறேன்னு. ஏட்டி பூவெல்லாம் கட்டி முடிச்சாச்சு, உங்களுக்கு தேவையான பூவை எடுத்துட்டு போங்கண்ணா. பூ வாங்கிட்டு கிடக்காதீங்க. எக்கா அதெல்லாம் நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நாங்க எடுத்துட்டு போயிடுவோம். எங்களுக்கு இருக்கிற 4 முடிக்கு ரவை பூ போதும். இருந்தாலும் எங்க அன்படிக்கு கல்யாணம்ன்றதுனால நாங்க முடியை தாண்டிக்கு நீட்டா தொங்க விடுவோம். பார்த்துக்குங்க, கொஞ்சமா போதுங்கக்கா. எங்க வைக்க போறோம்? என் பொண்ணு இருந்தா வைக்கலாம், அவ இல்லை இப்ப. ஆமாம்மா, அன்படிக்கு கல்யாணத்துக்கு வருவான்னு பார்த்தேன், வரலையாட்டுக்க. ஆமாக்கா வரேன்னா எங்கேயோ லீவு கிடைக்கல, வர முடியல நீட்டா. ஆமா, இந்த மணி பையன் லில்லி புள்ளலாம் எங்க? எல்லாம் இந்த அன்பழகி கூட விளையாண்டுட்டு உட்காந்துருக்குது. எல்லாம் நலுங்கு வச்சுட்டா நாளைக்கு கல்யாணத்தை பத்தி கதை பேசிட்டு இருப்பாங்க மாப்பிள்ளைகிட்டன்னு பேரு. இது மட்டும்தான் விளையாண்டுட்டு கிடக்கு. சரி, அவளுக்கு ஏதாவது விவரங்க சொல்லி கொடுத்தீங்களா? யாரும்மா? உங்க பொண்ணுக்கா? விவரம் தானே, சொல்லி கொடுத்தாலும் கேட்கற மாதிரியா இருக்கா? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க சொல்ல தேவையில்ல, நீங்க சொல்ல தேவையில்லன்ட்டு கிடக்குறா. ஏட்டி அவ பேசுறது நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் நீங்க தன்னடி முன்னாடியே கிடக்குறீங்க. ஏதாவது சொல்லி கிள்ளி கொடுத்து அனுப்புங்கடி. நீ வேறக்கா கம்முனரு, நம்மளுக்கு தெரிஞ்ச விவரத்தையும் அவ பேசிய மறக்க வச்சிருவா. எட்டி எல்லாம் கம்முன்னு உட்காந்துருங்க. அந்த காலத்துல நீங்க என்ன விவரம் தெரிஞ்ச கத்திக்கிட்டீங்க, அது கல்யாணம் ஆனா தானே தெரிஞ்சுக்கும், வேலையை பாரு. அதுவும் சரிதான் அக்கா. அப்புறம் பொழுது சாய போகுது, நாங்க எல்லாரும் கிளம்பட்டுமா? அப்படியே நாளைக்கு அப்படியே மண்டபத்துக்கு வந்துருமா? இப்படியே வந்துட்டு போகணுமாக்கா? ஏம்மா வீட்டுக்கு வந்துட்டே மண்டபத்துக்கு போவோம். இங்க ஏதாவது பொருள் கிடந்ததுன்னு எடுத்துக்கிட்டு போகணும்ல. இங்கேருந்து என்னக்கா பொருள் எடுத்துட்டு போகணும்? ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் தானே எல்லாம் எடுத்துட்டு வராங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பி போனால் போதும்ல. இப்போ இருந்தாலும் நமக்கு தேவையான பொருள் வேற ஏதாவது மேஞ்சாமா எடுத்துட்டு போகணும்ல. அங்கே அப்புறம் எல்லாத்தையும் கேட்கும்போது மூச்சிட்டு நிற்போம். ஆமாக்கா, ஏதாவது வேணும்னா முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. அன்படிக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டாளா? எடுத்து வச்சுட்டேன்னு தான் சொன்னா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஏன் சரோசா போய் பாராண்டி அவளை? போய் பார்க்கறேன். அதெல்லாம் விடுவார் மணி, அவர் தான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரல. நான் சும்மா தானே இருப்பேன். அப்ப நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்கண்ணா. நீ வான்னு சொன்னாலும் வராதன்னு சொன்னாலும் நாங்க வந்துருவோம். எங்களை யாரு தடுக்க முடியும்? ஆமா, நாங்க வந்துருவோம் தெரியுமா? ஏல என்னை விட்டுட்டுலாம் தனியா விளையாடாதீங்கண்ணா. எது வந்தாலும் என்ன வந்து கூப்பிடுங்க. டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு விட்டு நான் சும்மா தான் இருப்பேன், அதனால உங்க கூட வந்துருவேன். இந்த வீட்டில் சொல்ற மாதிரி கூட டாக்டர் சொல்ல மாட்டாரு. நீ எங்க வேணாலும் போவான்னு தான் சொல்லுவாரு. இதுவதான் இந்த நேரத்துக்கு போகணும், இந்த நேரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு கிடக்குங்க. ஆமாமா, டாக்டர் ரொம்ப நல்ல மனுஷன் தான், உன்னை விடுவாரு, அதனால நீ வந்துடலாம். அதான் மணி நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்லேருந்து அங்கே போயிட்டாலே எங்கள் அண்ணன் மாதிரி அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். இந்த வீட்டில் எங்கள் அண்ணன் இருந்தால் தான் என்ன வெளியில் போகலாம் விடும். அதே மாதிரி டாக்டர் என்ன வெளியில் போகலாம் விடுவார். அதனால நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுவேன். நல்ல வேலை அன்பழகி, நீ உங்கள் அஸ்வின் மாமாவை கல்யாணம் பண்ணலை, இல்லைன்னா அவர் கல்யாணம் பண்ணி வெளியூருக்கு இட்டுட்டு போயிருப்பாரு. அப்படியே இல்லைனாலும் இப்போ நம்ம ஊருக்கு போலீஸாக வந்துட்டாரு, அது வேற விஷயம். போலீஸாக இருந்தாலும் அந்த பெரிய வீட்டுக்குள்ளே எங்களுக்கு வர முடியாத, எல்லாரும் 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு கிடப்பாங்க. நீ இந்த ஊர்லேயே இருந்து உங்கள் அஸ்வின் மாமாவை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நாங்கள் ஒன்றை பிரிஞ்சு தான் இருந்திருப்போம். பார்த்துக்க. அட ஆமாம்ல லில்லி, நல்ல வேலை நான் எங்கள் அஸ்வின் மாமாவை கல்யாணம் பண்ணல. ஆமாம் ஆமாம், கல்யாணம் பண்ணாததே நல்லதுதான். அக்கா எனக்கு கண்டிப்பாக பூ வச்சு விடுங்க, என்ன முடியல? கண்டிப்பாக அக்கா வச்சு விட்றேன்னு. இந்த மாதிரி தான் அவள் யாருக்கிட்டையும் வாய் அடிச்சதில்ல. உங்களை பார்த்தோன்னே நல்லா வாய் அடிச்சுட்டே உட்காந்துருக்கா. மா கேட்குறோன்னு தப்பாக நினச்சிக்காத. உங்கள் கூட ஒரு பொண்ணு வந்திருக்கால, அவன் ஏன் எல்லாத்துலேயும் ஒதுங்கி நிற்கிறான்? ஏமா ஏதாவது தப்பாக கேட்டுட்டமா? அப்படிலாம் இல்லைம்மா, அவளுக்குன்னு யாரும் கிடையாது, தனியாகவே இருந்து பழகிட்டா. அதனால அவ்வளோவா யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டா. படிக்கும்போது ரொம்ப ஜாலியாக தான் இருந்தா. அதுக்கப்புறம் அவள் லைஃப்பில் நடந்த ஒரு கஷ்டம் அவளை அப்படியே அமைதியாகிடுச்சு. என்னாச்சுமா? அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரே டைமில் இறந்துட்டாங்கம்மா. என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம்மா, ரொம்ப துருத்துருன்னு இருந்துக்கிட்டு அந்த பொண்ணு தான். ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் யாருக்கிட்டையும் அவ்வளோவா பேசுறதில்ல. எந்த சொந்த பந்தத்தை கண்டாலும் பேசவே பயப்படுறா. எங்கே ஒரு வாரம் நம்ம கூட இருந்துட்டு இல்லாமல் போயிட்டா என்ன ஆகுதுன்ற பயம் அவன் மனசுக்குள்ளே வந்துருச்சு. அக்கா நான் கூட அவங்க அப்படி இருக்கிறத பார்த்து திமிரா இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டேங்க்கா. உண்மையிலே
திமிராவா? அவ்வளோ மாதிரி ஒரு ஜாலியான கேரக்டர் நீ பார்த்துருக்கவே முடியாது. அவ்வளோ அழும்பு கட்டி அடிப்பா. இப்போ தான் அமைதியாக இருக்கா, வாயை மூடிட்டு இருக்கா. அப்போலாம் வாயை மூடினா கூட மூட மாட்டா, பேசிக்கிட்டே தான் இருப்பா. அவள் இருக்கிற இடம், அவளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எப்படிக்கா ஆக்சிடென்ட் ஆச்சு? திடீர்னு தாண்டா ஒரு லாரி பிரேக் கண்ட்ரோல் இல்லாமல் அவங்க ஆப்போசிட்டில் வந்த கார் அடித்து தூக்கிட்டான். ஸ்பாட் அவுட் 2 பேரும். கஷ்டமாக இருந்திருக்கும்லக்கா? ஐயோ, வாழ்க்கையில் இதெல்லாம் பெரிய கொடுமைக்கா. அதில் இருந்து தாண்டா அவளால் அழுகவும் முடியாமல், அந்த அழுகையை அவளால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாமல், சிரிக்கவும் முடியாமல் எல்லாத்துக்கும் தவிச்சு போய் நிற்கிறா. அப்பா அம்மான்றவங்க லைஃப்பில் எப்படிப்பட்ட உறவு, அதை இழக்கும்போது ஒரு பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும். அவளுக்குன்னு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, அவள் மட்டும்தான். சொல்லிக்கிறதுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மட்டும்தான். ரொம்ப அவ்வளவாவும் யாருக்கிட்டையும் மிங்கலாக மாட்டா, ஜாலியாக பேசுவா. பட் க்ளோஸ்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர் தான். கிட்டத்தட்ட அவள் கேரக்டர் ஃபுல்லாகவே பையன் மாதிரி தான் நடந்துப்பா. பொண்ணு மாதிரி இருக்கிற ஒரு ஆட்டிடியூட் கூட இருக்காது அவகிட்ட. அப்படிப்பட்டவளை மொத்தமாக சைலண்டாக கிடிச்சு அவங்க அப்பா அம்மா டெத்து. பாவங்க்கா, இந்த மாதிரி நிலமெல்லாம் யாருக்குமே வரக்கூடாதுல்ல லைஃப்பில். வரக்கூடாது தான், ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் ஸ்ரீநிதிக்கு வந்துருச்சு. அப்போ யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்களோ? பேசுவா, ஏதாவது தேவை இருந்தால் பேசுவா. டாக்டராக இருக்கால, ஹாஸ்பிட்டலுக்கு போவா, பேஷண்ட் கிட்ட பேசுறது, ட்ரீட்மெண்ட், அதோட சரி. ரொம்ப அதிகமாக அதிலே கவனம் செலுத்துவா. வீட்டுக்கு வர டைம் கம்மி தான், அதுவும் தூங்குவா, எழுந்து போயிடுவா. சில டைம் தூக்கமே வராமல் அப்படியே விரக்தியாக உட்காந்துருப்பா. லைஃப்பில் ஏண்டா இருக்கும், இருந்தால் யாருக்காவது பாரம் ஆகிடுமா, உயிர் போகிறதுக்கு வேறு வழி கிடையாது, சாகவும் தைரியம் இல்லையே அப்படின்ற நிலமையில வாழ்ந்துட்டுருக்கா. டாக்டருக்கு படிச்சிட்டோம், அதை வச்சு 4 பேருக்கு சேவை செய்யணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அவள் இன்னுமே எனக்கு தெரிஞ்ச சூசைட் அட்டன் பண்ணாமல் இருக்கா. மேபி அது கூட அட்டன் பண்ண சான்சஸ் இருந்திருக்கும் அவள் டாக்டருக்கு படிக்காமல் இருந்திருந்தா. நாங்கள் எல்லாரும் ஒரு ப்ராமிஸோடே வாழ்ந்தோம், டாக்டருக்கு படிக்கணும், கெரியரில் நல்லபடியாக எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும், இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணணும். அதனால தான் அவள் இது வரைக்கும் எந்த தப்பான முடிவும் எடுக்காமல் அவளோட கெரியரில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நடப்பன மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கா. அதையும் தாண்டி லைஃப்பில் ஒரு விஷயம் அவளுக்கு பிடிப்பா இருந்துச்சு, அது அவகிட்ட இருந்திருந்தா கூட அவளோட அப்பா அம்மா டெத்தை அவள் மைண்ட்லேருந்து மீட் எடுத்து வந்திருக்குமா என்னவோ தெரியல. அந்த விஷயமா அவள் கைவிட்டு போனதுலேருந்து அவள் ரொம்ப அப்செட் ஆகிட்டா. லைஃப்பில் துருன்னு இருந்துக்கிட்டு ரொம்ப ஆக்டிவாக இருந்துட்டு திடீர்னு சைலண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நரக வேதனை இல்லைக்கா. அந்த வேதனை தான் எங்கள் ஸ்ரீநிதிக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. ஏன் இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. கண்டிப்பாக கடவுள் எந்த காரணமும் இல்லாமல் எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டார். அவள் லைஃப் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். நல்லா இருக்கணும்னு நினச்சிதாம்மா எங்கள் கூடவே கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கோம். அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்து ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டா. அந்த ஞாபகம் அவளுக்கு வரக்கூடாதுன்னு இப்போ கூப்பிட்டுட்டு வந்து எங்கள் கூட தான் இருக்கா. எங்கள் கூட இருக்கான்னு தான் பேர். அவள் வீட்டில் இருக்காளானே எங்களுக்கு பாதி நேரம் தெரியாது. போய் அப்பப்போ உட்காந்துருக்காளான்னு செக் பண்ணிட்டு தான் வருவேன். பாவம் இல்லை, ரொம்ப உடஞ்சி போயிருப்பா. ஆமாம்மா, எங்களுக்கு கூட அவள் சோகமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு அடிக்கடி நான் உங்களை விட்டு போகிறேன், நான் தனியாகவே இருந்துக்கிறேன், ஹாஸ்டலில் இருந்துக்கிறேன்லாம் சொல்லுவா. நாங்கள் தான் விட்டது கிடையாது, உன்னை தாண்டி எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எங்கள் கூட நீ இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், அதனால் எங்கள் கூட இரு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். நந்துக்குட்டி இருக்கிறதுனால அப்பப்போ நந்துக்குட்டிகிட்ட பேசிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பா. ஏன்னா குழந்தை இருக்கிற இடத்துல எப்பயுமே மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும்ல, அதனால் அவள் நந்துக்குட்டி கூட கூட கொஞ்சம் மிங்கிளாகி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பா. அதோட சரி, என்கிட்டயும் அஜய் கிட்ட கூட அவ்வளோவா பேச ட்ரை பண்ணதில்லை. அப்பா அம்மா டெத்தையும் தோக்கடிச்சிருக்குன்ற அளவுக்கு ஒரு ஞாபகம் இருந்துச்சுன்றியே, என்ன ஞாபகம் அது? மா, அதை சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஏம்மா? இல்லைம்மா, அந்த விஷயம் இப்போ வேணாம். சரிம்மா, சொல்லக்கூடாதுன்னா சொல்ல வேணாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லக்கூடாதுங்களா? இல்லைம்மா, அவளுக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்தது, அவளும் ஜாலியாக லைஃப்பில் இருந்தால் தான். ஆனால் திடீர்னு அந்த பையனையும் அவள் வேணான்னு சொல்லிட்டா. அதுக்கும் என்ன காரணம்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. ஏம்மா? அந்த பையன் யார்? அந்த பையன் எங்கள் கூட காலேஜில் படித்த பையன்மா. அப்படியா? என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சு ஒருவேளை அந்த பையன் கூட கல்யாணம் பண்ணி வச்சா கூட அந்த பொண்ணு நிம்மதியாக இருக்க வாய்ப்பு இருக்குல்லம்மா? இருக்குது, ஆனால் அவள் என்ன காரணம்னே தெரியலையே. அந்த பையனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொல்கிறா. வயசில் எல்லாருக்கும் வர்றது தான் அப்படின்றத கூட நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை ஏஜ் மெச்சூரிட்டி இல்லாமல் பண்ணிட்டுன்னு கூட நீங்கள் தப்பாக நினைக்கலாம். ஆனால் அப்படிலாம் இல்லைம்மா, அந்த பையனை அவள் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணா. வாழ்ந்தா அவன் கூட மட்டும்தான் அப்படின்ற முடிவில் தான் இது வரைக்குமே அவன் மனசை மாற்றிக்காமல் வேறு லைஃபையும் தேடாமல் இருக்கா. எப்போ பிரிஞ்சாங்க? அது ஒரு 4 வருஷத்துக்கிட்ட ஆக போதுமா. கிட்டத்தட்ட எங்கள் மேரேஜ் டைம் கிட்ட அந்த இன்சிடெண்ட். என்னமோ சொல்கிறேன், ஆனால் எங்களுக்கும் அந்த பிள்ளைய நினச்சா வேதனையாக தான் இருக்குது. பாவங்க்கா. என்னடா பண்ணுறது, தாங்கிப்போன்னு தெரியறதுனால தான் கடவுள் ஒரு சில பேருக்கு ஒரு சில பிரச்சனையை தராரா என்னவோ. யாருக்கு எந்த பிரச்சனையை கொடுக்கணும்னு கடவுள் டிசைட் பண்ணி தானே கொடுக்குறாரு. அவளால் தாங்க முடியுன்றதுனால இவ்வளோ பிரச்சனையை அடுக்கடுக்க கொடுத்து வச்சிருக்காரான்னு தெரியல. ஆனால் அவள் சிரிச்சே ரொம்ப வருஷம் ஆகுது. இப்போ கூட ஏன் யார்கிட்டையும் மிங்கிள் ஆக மாட்டோம் அப்படின்னா, ஒரு பாசம் கிடச்சிட்டு அந்த பாசம் நம்மளுக்கு திடீர்னு கிடைக்கல அப்படின்னா அதில் நம்ம இன்வால்வ் ஆகிடுவோம், நம்ம மனசு அதை தேடி இயங்கும். அப்படின்றதுனாலே யாருக்கிட்டையும் அவள் இப்போலாம் பேசுகிறதே கிடையாது. டேய், ஒர்க் எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சுதுடா. வேறு ஏதாவது ஒர்க் இருந்தாலும் சொல்லுடா, நானும் பண்ணுறேன். என்ன கஷ்டப்படுத்த வேணா, நீ எதுவும் எடுத்து போட்டுட்டு பண்ணிட்டு இருக்காத தனியா. இதில் என்ன வச்சா இருக்குது, இருந்தால் சொல்ல போகிறேன். ஆமாம், இந்த சரவணனுங்க நம்ம 2 பேருக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன்கிட்ட பேச போயிருக்கான். டேய், என்னடா சொல்கிற? சொல்லு, நம்ம 2 பேருக்கு முன்னாடி அவனுக்கு யார் ஃப்ரெண்டு உனக்கு தெரியாதானே? டேய், யாரு? சின்ன குட்டியா? அவனே தான். சரி, இப்போ என்ன விஷயமா பேச போயிருக்கான்? தோற கல்யாணத்தை அவர்கிட்ட சொல்லணுமா முறைப்படி, அதனால சொல்ல போயிருக்காரு. டேய், அந்த டைரி எழுத போனால் மட்டும் உனக்கு ஏன்டா கோவம் வருது இவ்வளோ தூரம்?
ம் என் அளவுக்கு ஈக்குவலாக என் சரவண மனசில் அந்த சின்ன இடம் பிடிச்சிருக்கான்னு தான். இந்த சண்டை மட்டும் உங்கள் 2 பேருக்குள்ளே தீரவே மாட்டேதுண்ணே. அதெல்லாம் தீராது. ஏன் சரவணன் எனக்கு மட்டும்தான். டேய் டைரிடா, சின்னன்றது ஒரு டைரி. ஒரு டைரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே உன்னால் ஏற்றுக்க முடியலண்ணா. இருந்தாலும் இப்போ பாரு, அவன்கிட்ட பேசலான்னு வந்து உட்காந்தேன். அவன் இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன். பாரு இப்போ அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணான்னு போயிருக்கான். டேய் பேசிட்டு வரட்டும்டா. உணர்வுபூர்வமாக அவன் எழுதுகிற ஒரு விஷயம், சின்ன வயசுலேருந்து அவன் கூட இருந்த ஒரு விஷயம், நம்மளாம் காலேஜ் டேஸ்லேருந்து தான். ஆனால் அவனுக்கு அந்த டைரின்றது உயிர் இல்லைடா. கரெக்டு தான். நானே உங்ககிட்ட கோவப்பட்டாலும் உண்மையிலே அவன் கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் அந்த டைரி கிட்ட தானே அவன் சொல்லியிருக்கான். டைரின்னு சொல்லாதானே? ஆமாம் ஆமாம், அதை சொன்ன வர கோவப்பட்டுருவான். சின்னக்கிட்ட சொல்ல போயிருக்கான். கிட்ட வெத்தல் பக்கம் வாழைப்பழம் வாங்கிட்டு போய் இன்விடேஷன் வைப்பான்னு நினைக்கிறேன். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இன்விடேஷனை டைரிக்குள்ளே வச்சு நான் உனக்கு பத்திரிக்கை வச்சுட்டேன்டா பார்த்துக்கன்னு சொல்லி தான் எழுத ஆரம்பிச்சிருக்கான். அடப்பாவி, உண்மையிலே தான் பண்ணுறானா? அந்த கொடுமையை ஏன் கேட்குற? அதை தான் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. சரி வீடு, அவன் பேசிட்டு ரிலாக்ஸாக வரட்டும். எனக்குமே ஒரு மாதிரி தூக்கமாக வருதுடா. சரி ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இல்லைடா, ஒரு மாதிரியாக இருக்குது. அங்கே எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு? சரி நான் போய் நந்துக்குட்டி என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரேண்ணா. ம் சரிடா. ஆமாம் இந்த அஸ்வின் எங்க? அவன் இன்னும் குண்டுமல்லி வச்சு தான் கதை ஓட்டிகிட்டு இருக்கான். அது சரி. அவன் உன் கதை என்ன? வாங்கி கொடுத்தண்டா, மரியாதையே இல்லாமல் போனி டெயில் போட்டுருக்குற. எனக்கு எதுக்கு பூவுன்னு அங்கே தூக்கி வச்சிருக்கா டேபிளில். தேவையா மச்சான் உனக்கு இதெல்லாம்? தேவைதான். வேஸ்ட்டாக போய் வாங்கிட்டு வந்தால எனக்கு இதெல்லாம் தேவைதான். எங்கள் தலையில் பூவை வச்சா கூட அட்வான்டேஜ் எடுத்துட்டு அடுத்த பிளானை போட்டுருவானு சொல்லிட்டு உஷாராக இருக்கா. அது சரி. டேய் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பத்திரிக்கையை கொண்டாந்து இன்னைக்கு டைரி உள்ள சொருவுற அப்படி தானே? டேய் சின்னும் என்னடா, உனக்கு தான் தெரியுதுல்ல, இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ஒன்று எடுத்து ரைட் பண்ணவே டைம் இல்லைடா. டைம் இல்லைன்றதெல்லாம் கரெக்டு தான். இன்விடேஷன் எப்படா நீ வச்சுருக்கணும்? டேய் சாரிண்ணா. சரி வீடு மன்னிச்சிட்டேன். பயப்பில்ல. உனக்கு யார் இருக்கா எனக்கு யார் இருக்கா? நம்ம 2 பேருக்கும் நம்ம 2 பேர் தான். டேய் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம 2 பேருக்கு இனிமேல் நிறைய சொந்த பந்தம் இருக்காங்கண்ணா. அதெல்லாம் தான் என்ன நீ டைரியில் எழுதலையே. உனக்கு யார் யார் கிடச்சிருக்காங்க, எப்படி உன் கல்யாண மெமரிஸ் நடக்குதுன்னு. அதெல்லாம் ஆஃப்டர் மேரேஜ் கண்டிப்பாக ரைட் பண்ண வேண்டாம். உங்ககிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறேன். இருந்தாலும் சரவணா, மொத என் டைரியோட பேஜ் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது இந்த கல்யாண இன்விடேஷனால். ஆமாண்டா, எனக்குமே உனக்கு இன்விடேஷன் கொடுத்ததில் தான் ரொம்ப சந்தோஷம் பாரு. டேய் சின்னு, எனக்கு வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு உறவு புதுசாக எனக்கா எப்பயுமே என் கூட கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு உறவு கிடைக்க போகுது. அவளை எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்தாமல் அவளுக்கு உறுதுணையாக இருந்து கடைசி வரைக்கும் லைஃப் லாங் ஹாப்பியாக அவளை கூப்பிட்டு போகணும், கையை பிடிச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாடா, உன்னை தவிர யார் நல்லா பார்த்துக்க முடியும் அவளை? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இருந்தாலும் அவளோட குழந்தைத்தனத்துக்கு எந்த விதத்துலையும் நான் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும். அதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ எதுவும் வருத்தப்படாத. கண்டிப்பாக என் மேரேஜ்க்கு நீ வந்துடணுன்னா அப்படி பறந்து வந்து ஆசீர்வாதம் பண்ணுவோம் பாரு. நான் இல்லாத உன் கல்யாணம்மா, அப்படி உன் கல்யாணம் மண்டபம் பூரா அப்படி பேப்பராக பறக்கும் பாரு. தேங்க்ஸ் சின்னும். சரி நம்ம 2 பேரும் மிஸ் இல்லாவே சொல்லிடலாமா? சொல்லலாம், தப்பு கிடையாது. கொஞ்சம் பொறுமையாகவே சொல்லு. ஏன்னா உன் கூட எப்போ பார்த்தாலும் ஒரு ஒட்டு நீ ஒட்டிக்கிட்டே கிடக்கும் பாரு. அது வந்துச்சுன்னா டென்ஷன் ஆகிடும். அதுவும் என்ன நீ எடுத்து வச்சிருந்தாலே டென்ஷன் ஆகிடும். எனக்கு மட்டும் நீ மிஸ் யூ சொல்கிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்கிட்ட பேசவே மாட்டான் அப்புறம். டேய் வசந்தியா சொல்கிறேன், பின்ன யாரை சொல்கிறேன்? என் கூட போட்டி போடுற ஒரே ஆள் அவன் தான். ஏன்டா உங்கள் 2 பேர் பிரச்சனை தீராது போடல? ஆமாம் அப்படி தீர்ந்துட்டாலும் அவன் தான் புரிஞ்சுக்கணும். சின்ன வயசுலேருந்து நான் தானே உன் கூட இருக்கேன். அவன் நடுவில் வந்தவன் தானே. தனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது, அவன் கூட இருக்கணும்னு சொல்கிறான். அது எப்படி முடியும்? அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான்னா. டேய் அவனுக்கு அவ்வளோ லவ் என் மேலே. எனக்கு மட்டும் குறைச்சலாக இருக்குது. நீ பாரு, இங்கே வந்ததுலேருந்து என்னை எடுத்து நோட் பண்ணவே இல்லை. அதுக்கு நான் கோச்சிக்கிட்டேன்னா இப்போ இவ்வளோ நாள் கழித்து வந்து என்கிட்ட பேசுகிறேன். நான் பேசுகிறேன்ல. இதே அவன் பக்கத்தில் இருக்கும்போது நீ என்னை எடுத்து ஒரு புள்ளையார் சொல்லி போட்டுறேன், அவ்வளோதான். ஒரு பெருளையத்தையே ஏற்படுத்திடுவான். எப்படா நான் இருக்கும்போது அவனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்து வச்சு எழுதுனேன்னு. இந்த சண்டையை நான் இன்னைக்கு நேற்று பார்க்குறேன். காலேஜ் டேஸ்லேருந்து பார்க்குறேன். எனக்கு அவனுக்கும் சண்டை நடந்துட்டு கிடக்கு. சரி வீடு, நான் உனக்கு இன்விடேஷன் வைக்க வந்தேன். இன்விடேஷன் வச்சுட்டு போய் என் அழகிக்கிட்ட வேற ஃபோன் பேசணும். ஒழுங்காக இன்விடேஷன் வாங்கிக்கோ, கல்யாணத்துக்கு வந்துடு. சரிடா வந்துடுறேன். மிஸ்யூடா சின்னும். மிஸ்யூடா சரவணா. சரி சார், அப்படியே பாய் சொல்லிட்டு உள்ள போகிறீங்களா? டேய் சாங்கு எப்பயுமே நான் பறந்து வரும்போதே அட்மின் சாங் போட்டுருவோம். இன்னைக்கு என்ன திமிர் கொண்டு போய் உட்காந்துருக்கு சாங் போடாமல்? என்னை எத்தனை பேர் கமெண்டில் கேட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியாமலா இருக்குது இந்த அட்மினுக்கு. ஏமா அட்மின் பாட்டை போடுவே இல்லையாப்போ? போடுவாங்கடா, கண்டிப்பாக போடுவாங்க. உனக்கு எனக்கும் மியூசிக் போடாமலா? ப்ளே த சாங். அட்மின் இன்னைக்கு எனக்கு ஒரு ஆசை, இந்த வசந்த் பயலுக்கு போடுறீங்களா அதே சாங் எனக்கு கொஞ்சம் போடுங்க. ஓவரா திமிர் எடுத்து போய் ஆடிக்கிட்டு இருக்கான். இனிமேல் நீங்கள் எனக்கும் அதே சாங்கை தான் போடுறீங்க. டேய் இதெல்லாம் ஓவர் ஆசை தானே உனக்கு? பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். அடுத்தது நம்ம
அன்புக்கு ஒரு கால் பண்ணுவோம். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வேற தெரியல. என்ன கால் என்ன பண்ணி என்ன பண்ணுறீங்க? இப்பதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன் தெரியுமா? அது சரி, நினச்சிங்க உடனே நான் கால் பண்ணிட்டேனா? ம் ஆமாம். சரி, என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன பேசணும்னு இருந்தீங்க? சும்மாதான். இன்னைக்கு உங்களுக்கு நலங்கெல்லாம் வச்சாங்களா? காலையிலேருந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் பேசவே முடியல தெரியுமா? ஆனால் நான் உன் ஃபோட்டோலாம் பார்த்தனே, அருள் அனுப்புனா. அப்படியா? நான் தான் உங்களை பார்க்கவே இல்லை. இந்த ஃபோனில் அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியும். வீடியோ காலே பேசலாம். மேடம் இன்னும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை, அதனால இப்போ வேணாம். எது இந்த பார்த்துக்கிட்டு பேசுகிற மாதிரியா? ஆமாங்க மேடம். அப்படி பேசினா நல்லதாக இருக்கும். ஆனால் எல்லாரும் வீட்டில் இருக்காங்கல்ல, அதனால பேசினா ஒரு மாதிரியாக இருக்கும். ஏண்டி, எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும்ல, ஆனால் அது எந்த மாதிரின்னு தான் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டேன், அப்படிதானே? என்ன வேகமாக பேசுகிறீங்க? ஆமாம், வேகமாக பேசினாங்க இவகிட்ட. இப்போ வேகமாக பேசினா உடனே சமாதானப்படுத்த சொல்ல வேண்டியது. அந்த சமாதானத்தை நினச்சா எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகுதுடி. நீங்கள் வேகமாக தான் பேசுகிறீங்க. பேசினா போகிறேங்க, சமாதானம்லாம் பண்ண முடியாது. ஏன் சமாதானம்லாம் பண்ணணும்னா? என் பொறுமைக்கு ஒரு இடத்துல உண்டுன்னா இன்னும் 2 நாள் தான். அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி ஏதாவது சொல்லிட்டு என்கிட்ட வந்து பாரு, அப்புறம் இருக்கும் உனக்கு. ஏன் ஏன்னு கேட்குறதே நல்லா தாண்டி இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க தெரியுமா? என் கையில் மருதாணி நல்லா பிடிச்சிருந்துதா, அதனால எல்லாரும் நான் டாக்டர் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன்னு சொன்னாங்க. ஏன்னா பொண்ணுங்க கையில் மருதாணி வச்சாங்கன்னா அது செவக்கிறத பொறுத்து தான் கட்டிக்க போகிறவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கன்றது தெரியுமா? ஓஹோ, அப்படியா? எனக்குமே நைட்டு வயசு வைக்கிறேன்னு இருக்கா தெரியுமா? மாப்பிள்ளை கையில மருதாணி வைப்பாங்களாம். இங்கே ஒரு அக்கா சொன்னாங்களே, அதை தான் நான் இப்போ கேட்க வந்தேன். உங்கள் கையில் எப்படி மருதாணி சேர்ந்துருக்குன்னு நான் பார்க்கணுன்னு. அப்போ தான் நீங்கள் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அது சரி. என்கிட்ட நாளைக்கு மண்டபத்துக்கு வந்தோடனே காட்டணுன்னு, அதுக்கு முன்னாடி உங்களை பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால மண்டபத்துக்கு வந்தோடனே என்கிட்ட மறக்காமல் காட்டிடுங்கண்ணா. கண்டிப்பாக மேடம், காட்டுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களை டாக்டர்னு கூப்பிட்றேன்ல, அப்படிலாம் இனிமேல் கூப்பிடக்கூடாதான். வேற ஒன்று சொல்லி தான் கூப்பிடணுமா? என்ன சொல்லி கூப்பிடணுமா? அது ஒரு காமெடி. காமெடியா? ஆமாம், காமெடி. யாராவது அப்படி கூப்பிடுவாங்களா? அப்படி கூப்பிட்டா எனக்கே சிரிப்பு வருது தெரியுமா? சிரிப்பு வர்ற அளவுக்கு கூப்பிட சொன்னாங்களா? என்னை வச்சு ஏதாவது காமெடி பண்ணுறீங்களா? டாக்டரே, உங்களை மாமான்னு கூப்பிட சொல்கிறாங்க டாக்டரே. மாமான்றது எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? அடி காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்க நீ. அன்பு, மாமான்னு கூப்பிட்றதாடி உனக்கு காமெடியாக இருந்துச்சு. மாமான்னு கூப்பிட்டா அப்படி எப்படி சூப்பராக இருக்கும் தெரியுமா? ஐயா, சூப்பராக இருக்குமா? நல்லாவா இருக்கு. டாக்டரே அப்படின்னு கூப்பிடும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கு. அதை விட்டுட்டு மாமாவா? நல்லாவா இருக்கு. இது வரைக்கும் எல்லார் ஹிஸ்ட்ரியிலையும் சரி, மாமான்னு கூப்பிட்றது எவ்வளோ பெரிய ஹாப்பியாக இருக்குன்னு, மாமான்னு கூப்பிட்றத வச்சு எவ்வளோ ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமாடி? ஆனால் அந்த மாமான்ற வார்த்தையை நீ காமெடி வேர்டாக ஆக்கின பற்றியா? அங்கே நிற்கிற அன்புமா. நீங்களே சொல்லுங்களா? மாமா அப்படின்னு கூப்பிட்டா நல்லாவா இருக்கு. எனக்கு கூப்பிடவே வரல. டாக்டர்னு கூப்பிட்டா சூப்பராக வருது. நீங்களே நினச்சி பாருங்களா? டாக்டர் மாமா அப்படின்னு கூப்பிட்டா இந்த லில்லி, இந்த மணி இவங்கெல்லாம் கூப்பிட்ற மாதிரி இருக்குல்ல, இந்த அன்பு கூப்பிட்ற மாதிரியா இருக்கு. அது சரி. ஐயோ டாக்டரே, எல்லாரும் மாமான்னு கூப்பிட்டு ஏதோ பண்ணுவாங்கன்னு சொன்னீங்களே, என்னது அது? ஏதோ பண்ணுவாங்களா? நான் என்ன சொன்னேன்? ஏதோ சொன்னீங்களே, எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதோ மாமான்னு கூப்பிட்டா ஏதோ பண்ணுவாங்க, அது இப்படி பண்ணுறியா அப்படின்னு. ரொமான்ஸை சொல்கிறியா? ஆமாம் ஆமாம், அப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. மாமான்னு கூப்பிட்டா அப்படி ஏன் பண்ணணும்? அப்படின்னு என்ன? ரொமான்ஸ்னால் என்னவா? நான் உனக்கு என்னன்னு சொல்லி தர்றது இப்போ? வேணாம், அது வேணவே வேணாம். அதையும் பேசணும்னு வச்சுக்கோயேன், மனுஷனுக்கு இருக்கிற முடி நீ ஆஃப் பண்ணி விட்டுருவ. அதனால வேணாம். ரொமான்ஸ் அப்படின்னா லவ் பண்ணுறது. அப்போ டாக்டர், ரொமான்ஸ் அப்படின்னா லவ் பண்ணுறதா? ஆமாம், உன் ஹிஸ்ட்ரி அப்படிதான். அப்போது நம்ம ரொமான்ஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம், நீங்களும் நானும். நம்ம ரொமான்ஸ் பண்ணுறோமா? எப்போ பண்ணோம்? ஆனால் நம்ம காதலிக்கிறோமே, அந்த காதலிக்கிறதுக்கு பேர் தான் ரொமான்ஸ்னு இப்போ சொன்னீங்க. உன்ன என்ன டாக்டரே? ஒன்றும் இல்லை, நம்ம அந்த டாபிக்குள்ளே போவேணாம், சரியாடா? ஆமாம், நாளைக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சிட்டியா? உனக்கு சாரி தானே கட்ட சொன்னாங்க நாளைக்கு ஈவினிங்லாம்? ஆமாம், நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம் இல்லை. ஆமாம், என் அன்புமா இதுக்கப்புறம் என் கூட இருப்பா. இப்படிலாம் ஃபோன் பண்ணி பேசணும்னு அவசியம் இல்லை. எப்போ வேணும்னாலும் என் அன்புமா கிட்ட பேசலாம், நேரில் உட்காந்து. ஆமாம்ல. சரி அன்புமா, டைம் ஆகிடுச்சு, நீ போய் நல்லா தூங்கு. அப்போ தான் நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். நானும் போயிட்டு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, என்னன்னு பார்த்துட்டு வரேன், சரியா? சரிங்க டாக்டரே. அப்புறம் ஐ லவ் யூ அன்புமா. ஐ லவ் யூ டாக்டரே. நீ ஐ லவ் யூன்னு சொல்லும்போதே எனக்கு மனசுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஆமாம், நீங்கள் சொல்லும் போதும் அது சூப்பராக தான் இருக்குது தெரியுமா? சூப்பராக இருக்குன்ற அளவுக்குலாம் என் அன்புக்கு தெரிய வந்துருச்சுல்ல. ஆமாம், எனக்கு எல்லாம் பலம் தெரியுதுல்ல. சரிடி தங்கம். தங்கம்மா? நானா? நீ தான் என் தங்கம், என் செல்லம்,
ஏ சாமி, சமாதானப்படுத்தும் போது சொல்லுவியே, அப்புறம் நீ தானே எல்லாமே. ஆமாம் ஆமாம், நான் தான் எல்லாமே. சரிடி, போன வைக்கவா? ம். வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி அடடா இது என்ன எனக்கு ஒன்றும் புரிய ஏன் எந்த ஃபோன் காலுமே வரல? கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வர சான்சஸ் இல்லை இதுக்கப்புறம். ம். ஏன் நம்மளுக்கு ஃபோன் எதுவுமே வரல? ஒருவேளை நம்ம எதுவும் செய்ய மாட்டோன்றதுனால வேறு யாரையாவது வச்சு வேறு ஏதாவது பிளான் போட்டிருப்பாரோ? கடவுளே, அப்படி மட்டும் இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது. ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான். இங்கே பாரு, ம், சொல்லுங்கள். உனக்கு உண்மையிலே என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி கேட்குறீங்க? கணவன் மனைவி உறவில் விரிசல் வரக்கூடாது அப்படின்னா 2 பேருக்குள்ள ரகசியம் எதுவும் இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம 2 பேருக்குள்ள ரகசியம் மட்டும்தான் வாழ்க்கையாக இருக்குது. நான் இப்போவும் கேட்குறேன், உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? சொல்லணுமாண்ணா? உன்னை பற்றின டீட்டெயில் தான். என்னை பற்றின டீட்டெயில்னா? மகா, என்கிட்டே போட்டு வாங்க தானே. இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி பேசுகிறது நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது. நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு நல்லாவே புரியும். நீ ஏன் வந்த, என்ன பண்ணுற அப்படின்றது உனக்கு தெரியாது. ஆனால் நீ என்ன பண்ணாலும் இந்த ஃபேமிலியையும் பாதிக்கும், என்னையும் பாதிக்கும், ஏன் நம்ம 2 பேர் லைஃப்பையும் பாதிக்கும். புரியல. உங்ககிட்ட எப்படி வெளிப்படையாக பேசுறதுன்னு தெரியல. நானும் உங்ககிட்ட நல்லா பேசினாலாச்சும் நீயா என்கிட்ட உண்மையை சொல்ல வருவேன்னு பார்த்தா அதுக்கான ஸ்டெப் எடுக்க மாட்டேன். இதுக்கப்புறம் என்கிட்ட சொல்ல உனக்கு என்ன பயம்? என் மேலே நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாமல் இல்லை. இருந்தாலும் எதை பற்றி சொல்கிறது, எப்படி சொல்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரில. எப்படி ஆரம்பிக்கிறதுனா ஆரம்பிச்சு தானே ஆகணும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு தானே ஆகணும். எனக்கு பேச பயமாக இருக்குங்க. நீ பயப்படுற அளவுக்கு உன்னை சுற்றி என்ன பிரச்சனை? அதை பற்றி கேட்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேனே. கேட்க வேணாம், நானாக கண்டுபிடிச்சிடலான்னு தான் இருக்கேன். ஆனால் கேட்காம டிலே பண்ண வேறு ஏதாவது பிரச்சனை எது மூலியமாவது வந்துருமோ அப்படின்னு பயமாக இருக்கு. எந்த பிரச்சனையும் யார் மூலியமாகவும் எப்பயுமே வர விட மாட்டேன். அதுதான் தெரியுமே, கையில் பால் ஊற்றிக்கிட்ட போதே. ஏங்க? எனக்கு தெரியும் நீ அதான் கையில் பால் ஊற்றிக்கிட்டேன்னு. இல்லை இல்லைன்னு சொல்லி என்ன பண்ண போகிறேன்? நீ இந்த கையில் பால் ஊற்றிக்கிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லை, திரும்ப போய் சொல்ல ட்ரை பண்ணாத மகா, நான் டென்ஷன் ஆகிடுவேன். நான் உங்கள் மடியில் படுத்துட்டுமா? ஏன்டி இப்படி பாவமாக பேசி டைவர்ட் பண்ணுறேன்? நான் டைவர்ட்லாம் பண்ணல. இப்போ நான் உங்கள் மடியில் படுத்துக்கலாமா கூடாதா? படுத்துக்கலாம் வா. எதை நினச்சி நீ பயப்படுறன்னு தெரியல, எதை நினச்சி இவ்வளோ கவலைப்படுறேன்னு எனக்கு தெரியல. நான் என்ன தான் உங்ககிட்ட சந்தோஷமாக பேசினாலும், நீ திருப்பி என்கிட்ட பேசினாலும் உன் மனசுக்குள்ளே பூட்டி வைக்கப்பட்ட ரகசியம்னு ஒரு சிலது இருக்குது. அதெல்லாம் நீ என்கிட்ட வெளிப்படையாக சொன்னால் மட்டும்தான் சொல்யூஷன் கிடைக்கும். சொல்லணுன்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் சொன்னால் யாருக்கு என்ன பிரச்சனை வரும், உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்ன்றதே பயமாக இருக்குது. சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அவஸ்தைப்பட்டுட்ருக்கேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன ஆவன்றதே எனக்கு தெரியல. இந்த 2 நாளும் உங்களோட பாசத்தில் இருந்துட்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஃபோன் வராமல் இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. கல்யாணத்தையும் தாண்டி அவர் ஏதோ பெரிய அசிங்கத்தை இந்த குடும்பத்துக்கு பண்ண போகிறாருன்னு. அவர் ஃபோன் பண்ணி அது பண்ணி இது பண்ணணும் போது கூட நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். இப்போ ஃபோனே வராமல் இருக்கிறத பார்த்தா பயமாக இருக்குது. பெருசாக ஏதாவது பிளான் வச்சுருப்பாரோன்னு. அவரோட அடுத்த பிளான்னு பார்த்தா நான் உங்களை விட்டு போகிறதா தான் இருக்கும். நீங்கள் என் மேலே பாசம் இல்லாமலே இருந்திருக்கலாம். எப்படி உங்களுக்கு என் மேலே பாசம் வந்துச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. அந்த பாசத்தை அவாய்ட் பண்ணாமல் நானும் அதில் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் உங்களை விட்டு போனால் இதுக்கப்புறம் இது பெரிய பாதிப்பாக இருக்கும். நான் போகாமல் இருக்கவும் முடியாது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆஹா, சொல்லுங்கள். என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? ஒன்றும் இல்லைங்க, தூக்கம் வருது, தூங்குவா. தூங்கு. என்ன யோசிக்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே. வாயை திறந்து உண்மையை சொல்ல மாட்டான். நம்மக்கிட்ட சொல்கிறது மூலயமா பெரிய பிரச்சனை வரணும்னு நினைக்கிறா போல. என்ன பிரச்சனையாக இருக்கும்? நாளைக்கு கல்யாணம், நீ அமைதியாகவே இருக்க? கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் நானே சாமிக்கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கேன். என்னென்ன சொல்கிற? அட ஆமாம் தங்கச்சி, கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். புரியல நீ என்ன சொல்ல வரேன்னு. வீட்டில் பசங்களாம் வந்துட்டாங்களா? இன்னும் வரல. ரோஷினி வரல, ஸ்ரீநாத்தும் வரல. சின்னவன் வெளியில் போனான், அவனும் வரல. உங்கள் அண்ணி எங்க? கோயிலுக்கு போனாங்க. ஏன்னா செவ்வூருக்கு கூட காது இருக்குன்னு நம்புறவன்னா, அதனால எப்பயுமே என்னை பற்றின விஷயமும் சரி, நான் செய்கிற விஷயமும் சரி, என் பொண்டாட்டிக்கு முதற்கொண்டு தெரியக்கூடாது, அவ்வளோதான். சரிண்ணா, கல்யாணம் நடக்கட்டும். நீ அதுக்கான காரணம் என்ன? போன வாட்டி கல்யாணத்தை நிறுத்தணும், அதுலயாச்சும் ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு. இந்த அஸ்வின் பயலுக்கு நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சு நாசம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதில் நம்ம ஜெயிச்சிட்டோம். அந்த கல்யாணம் நின்னதுல கொஞ்சம் சந்தோஷம். இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு வச்சுக்கோயேன், வேற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி தான் வைக்க போறானுங்க. ஏன்னா போன வாட்டி கல்யாணத்தை நிறுத்தினதுக்கே அவனுங்க அடிச்சுக்கல, அடுத்த மாப்பிள்ளை தேடி வந்துட்டானே.
இன்னொன்னு இவனுங்க பார்த்துருக்காங்க பாரு மாப்பிள்ள அந்த டாக்டர் பையன், அவன் ரொம்ப புத்திசாலி. இருக்கிறதுலே பெரிய டாக்டர், சிட்டில பெரிய கார்டியாலஜிஸ்ட். அவன் ரொம்ப மூல காரணம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்தணும், தோண்டி தோண்டி அதை பெருசாக்கிடுவான். நம்மளா போய் அவன்கிட்ட தலையை கொடுத்த மாதிரி ஆயிடும். அதனால இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறதா இல்ல. சரிண்ணே, அந்த அன்பழகி பிள்ளை வாழ்க்கை நாசமானாதானே என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கடா. உங்கள் வீட்டில் சம்மந்தம் பேச ஆரம்பிச்சதுலேருந்து என் தங்கச்சி வாழ்க்கை அப்படி நாசமாக போயிட்டு இருக்குன்னு மாமா மச்சான் அடிச்சுப்பான்னு நினச்சோம். இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் போதே. யாரு சொன்னா அடிச்சுக்காம போறானுங்கன்னு? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு புள்ள வாழ்க்கை நாசமானா எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு புள்ள வாழ்க்கை நாசமானா அவனுங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே பண்றதுக்கு இது சிட்டியும் கிடையாது, கிராமம். என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல. சில கேள்விக்கு விளக்கம் கொடுக்க முடியாது, செயல்ல தான் காட்ட முடியும். உனக்கு இன்னொரு விஷயம் தாங்க தெரியுமா? இந்த 2வது பையன் இருக்கானே, 2வது பையன் வசந்த், ஆட்டமா ஆடிட்டு கிடக்குறானே. எங்க நம்ம சாம்ராஜ்யத்திலயும் அடியில அவன் தான் லைட்டா ஆட்டம் காட்டுவான் அப்பப்ப. இந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்துல ஆட்டம் காட்டின மாதிரி அவன் வாழ்க்கையும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. காலேஜ்ல அவனையும் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா அவன் வாழ்க்கையிலையும் கடைசி ட்விஸ்ட் வச்சது யாருன்னு தெரியுமா? நான் தான். நீனா? நானே தான். என்னென்ன சொல்கிறேன்? அவன் காலேஜுக்கு படிக்க போன இடத்துலயே அவன் ஆட்டையை கலைக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா படிச்சுட்டு இருக்கும்போது உருகி உருகி ஒரு புள்ளைய காதலிச்சிட்டு இருந்தான். அவன் அந்த புள்ளைய தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோன்ற லெவலுக்கு காதலிச்சான். அந்த புள்ளையும் அப்படிதான் காதலிச்சுது. ஆனா 2 பேர் காதலியும் பிரிச்சு விடுறதுக்கு ஒருத்தன் சுத்திட்டு கிடந்தான். ஆனா அவனை வச்சே காயை நகர்த்தி 2த்தையும் திசைக்கு ஒன்னா பிரிச்சு விட்டுருக்கேன். இப்ப அந்த புள்ள கல்யாணத்துக்கு வர வந்திருக்கான். ஒரே வழியா ஒரு முடிவு கட்டிடலான்னு இருக்கேன் அந்த வசந்த் பயலுக்கும். முடிவு கட்டிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. 2 பயலும் நாசமா போறது நிச்சயம். அடுத்து 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. அது வாழ்க்கையில் அவ்வளோவா தலையிட வேணாம்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு நியாயமான வில்லனா பசங்களை அழிச்சதோட நிப்பாட்டிப்போம். பொண்ணுங்க கதையை கண்டுக்க வேணாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அதுங்க தலையெழுத்து என் கையில் தான் முடியணும்னு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ இந்த சரவணன் கல்யாணம் நடக்க போதே, அதுக்கு என்ன பண்ண போகிறேன்? அதுக்கும் ஒரு கதை இருக்கு தங்கச்சி, கதை இருக்கு. ஏன்னா இந்த வசந்த் பையன், சரவணன் பையன் எல்லாம் டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்தானுங்கல்ல. அப்போ இந்த வசந்த் பையனை நோட் பண்ணும்போது அதில் ஒரு கேரக்டர் இருந்துச்சு பாரு. அந்த கேரக்டர் ஒரு வாரத்தில் ஊருக்கு வருது. டாக்டர் நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த செய்தி என் காதுக்கு வந்தாலே போதும். அவனுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும். என் ஆசீர்வாதம் அவனுக்கு எப்பயுமே உண்டு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் வாழ போறானா? அவன் ஆட்டையை கலைக்கவும் ஆல்ரெடி. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு புள்ளியோட வாழ்க்கை நாசமானாதானே இவனுங்களாம் கொந்தளிச்சு எழுவானுங்க. அந்த டாக்டரை இவனுங்களே சிவில்ல வச்சு வெளில துருத்துற அளவுக்கு ஒரு பிளான் இருக்கு. ஏதோ பொடி வச்சு பேசுகிறேன். பொடி வச்சு தான் பேசுறேன். கல்யாணம் நடக்கட்டும், சரவணனுக்கு கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் சகலமும் புரியும். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அண்ணா, இந்த பசங்க வாழ்க்கையை வீணாக்குற மாதிரி அந்த பொம்பளை பிள்ளைங்களும் அவ்வளோ சீக்கிரம்லாம் நல்லா இருந்துடக்கூடாதுண்ணா. நான் தான் திரும்பவும் சொல்லிட்டேனே, பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கையில நான் கண்டிப்பா கை வைக்க மாட்டேன். ஆனா அதுங்களா வந்து சிக்கிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், நாசமா போறதை யாராலையும் தடுக்க முடியாது. மச்சான், நான் கேட்காமலே எப்போ பார்த்தாலும் சரக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறியே, ஏன்டா? உனக்கு சரக்கு கொடுத்தா தானே எனக்கு காசு கிடைக்கும். உன்னை எப்படியாவது குடிக்க வச்சு வீணாக்கணுன்றது தானே டார்கெட்டு. மச்சான், எப்புட்றா? அப்படி இல்லடா, நான் சரக்கு அடிக்க போவேன். அப்படியே சரி உனக்கு வேணுமான்னு கேட்டேன், அவ்வளோதான். நீயும் வரணுவ, அதனால கூப்பிட்டுட்டு வந்தேன். நானா உன்னை எங்கேயும் கூப்பிடலையே. ஆமாம்ல, நீ ஏன் என்னை எங்கேயும் கூப்பிடல, நானாக தான் உன்னை கேட்டேன். ஒரு தடவை பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஏதோ குடிக்கணும்னு நினச்சி எதையோ குடிச்சு இந்த டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் குடிக்கிற டேஸ்ட்டு மட்டும் வேறு எந்த சரக்குலையும் வர மாட்டுது. நான் வாங்கி குடிச்சு பார்த்துட்டேன் மச்சான், அந்த சரக்குலலாம் இந்த டேஸ்ட் இல்லவே இல்லை. ஆனால் நீ எனக்கு வாங்கி கொடுக்குற சரக்கில் மட்டும் போதை தலைக்கு ஏறுதுடா. ஏறாம என்ன பண்ணும்? உனக்கு நான் சரக்கு மட்டுமா வாங்கி கொடுக்குறேன்? அதில் போதை பொருளையும் கலந்துல கொடுக்குறேன். ஏன் மச்சான், இந்த சரக்கு நீ எந்த ஒயின் ஷாப்பில் வாங்குற, என்கிட்ட சொல்லுடா. அதெல்லாம் எங்கேயும் வாங்கல, நார்மலாக தான் வாங்குறேன். உனக்கு அப்படி தெரியுது. போய் சொல்லாதடா, இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ குடி. ம். இப்போ இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அவங்க சொன்னாதான் தெரியும். ஆமாம், இந்த கிருஷ்ணா போக்கே சரியில்லை. கொஞ்ச நாளாக கவனிச்சியா? ஏன், நல்லா தான் இருக்கான். முன்னாடிலாம் என் கூட வந்து யார் ரூமில் தான் தூங்குவான். என்னை விட்டு இருக்கவே மாட்டான். இப்போல்லாம் தனியாக போய் தூங்குறான், தனியாகவே இருக்கான். என்ன கதைன்னு ஒன்றும் புரியலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போட்டு குழப்பிக்காத. எல்லாம் வயசு பசங்க, அவன் பொறுப்பு வந்தோடனே மாறிடுவான். வயசு பையன் விட்டுட்டு வேற ஏதாவது பழக்கத்தை கற்றுக்கிட்டு வந்து நிற்க போகிறான். அவனுக்கு ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், நீ போய் தூங்கு. சரி, அவன் வந்தானா என் ரூமுக்கு வர சொல்லு. சொல்கிறேன். அவனுக்கு ஒன்றுனா ஒன்றால் தாங்க முடியாதா? அவனே இல்லாமல் பண்ணுறான்.
இந்த வீட்டுக்கு ஒரே வாரிசு ஸ்ரீநாத் மட்டும்தான். நந்துக்குட்டி, அக்கா சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டி விட்டுமா? நான் சாப்பிடுவேன், நீ அக்கா ஊட்டுனா. குட் கேர்ள். இங்கேருந்து போற வரைக்கும் அக்கா தான் பாப்பா கூட்டுவானா, பாப்பா சாப்பிடுவியா? நான் சாப்பிடுவேண்ணா, நீங்களே ஊட்டுங்க. சரிடி தங்கம்.